ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஒரு பயனுள்ள தகவல் தான் கொடுக்க போகிறோம். இன்றைக்கி என்ன இன்ஃபர்மேஷன்னா 100 சதுர அடி இலவச வீட்டு மனை பட்டா கொடுக்க போகிறாங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல கலைஞர் வீடு கட்டி வீடு கொடுக்குறாங்க. இந்த திட்டத்தை பற்றி தான் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறாங்க. இந்த திட்டத்தை பற்றி எங்கள் பகுதியில் உள்ள ஒரு விஓ ஆஃபீஸரிடமும் ஆர்ஐ ஆஃபீஸரிடமும் நாங்கள் கேட்டிருந்தோம். அவங்க கொடுத்த பதிலை ஆடியோவாக ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். வீடியோ எடுக்காதீங்க சார், ஆடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அந்த ஆடியோ பதிவை கேளுங்க, உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக புரியும். அதுக்கப்புறம் எப்படி மனு எழுதலாம் என்றதையும் பார்க்க போறீங்க. வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. இது போன்ற பயனுள்ள தகவலை நம்ம சேனலில் ஷேர் பண்ணுவோம். நீங்களும் மிஸ் பண்ண போங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இடம் இல்லாதவங்களுக்கு இடம் கொடுக்குறாங்களா மேம்? அது எப்படி மேம்? அது ஆக்சுவலாக எப்படி அது? இல்லை சார், அது ஒரு ஸ்கீம் வரும். அந்த ஸ்கீம் வரும்போது வேற எங்கன்னா, அதாவது இப்போ இந்த வில்லேஜில் வாடகைக்கு இருப்பாங்க. ஆனால் ஒரு குறைந்தபட்சம் ஒரு 10 வருஷமாவது அந்த ஊரில் இருக்கணும். ஓகே மேம். இப்போ திம்மராஜன் பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் ஒரு 10 வருஷமாவது அட்ரஸ் ப்ரூஃபு எல்லாம் வச்சிருக்கணும். இப்போ அங்கேயே எதனா கவர்மெண்ட் லேண்ட் இருந்தால் அதில் அவங்க உட்கார வைக்க முடியும்னா அங்கே இடம் கொடுப்பாங்க. இல்லை அப்படி அங்கே இல்லை, வேற ஏதாவது வில்லேஜ் இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சு அங்கே தான் கவர்மெண்ட் லேண்ட் இருந்தால் அங்கே உட்கார வைப்பாங்க. அதுக்கு அவங்களுடைய ப்ரூஃப் எல்லாம் அந்த வில்லேஜில் ஒரு குறைஞ்சது ஒரு 10 வருஷத்துக்காவது அவங்க ப்ரூஃப் வச்சிருக்காங்க. இது எப்படி மேம் அப்ரோச் பண்ணி எப்படி மேம் வாங்கினா? இதை ஃபர்ஸ்ட் விஓ கிட்ட போங்க. ஆமாம் சார், நான் மனு எழுதி ப்ரூஃப்லாம் வச்சு அவங்க என்னென்ன வச்சுருக்காங்க மட்டும் எழுதி ப்ரூஃபெல்லாம் வச்சு விஓ கிட்ட கொடுத்துருக்காங்க. இதை தாலுகா சீல் போட்டு விஓ கிட்ட கொடுத்துருங்க. அவர் வில்லேஜில் என்கொயரி பண்ணி அப்புறம் இவங்களுக்கு அதாவது இந்த இடத்துல கவர்மெண்ட் லேண்ட் இருக்குது, இவங்களை கூட்டிட்டு உட்கார வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். அவர் போட்ட பிறகு ஆரைக்கு போகும். ஆரைக்கு அப்புறம் சர்வே அதை பார்ப்பார். அந்த சர்வே எவ்வளோ மேம் லேண்டு கொடுப்பாங்க உங்களுக்கு ஆக்சுவலாக? 100 சதுரமீட்டர் அதான் இதுவே 10க்கு 10. ஆமாம். சரி, இப்போ நம்ம அதுக்கு அப்ளை பண்ணால் அவங்களோட ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி அது அந்த வில்லேஜில் குறைஞ்சது ஒரு 10 வருஷத்துக்காவது இருக்கணும். பழைய ரேஷன் ப்ரூஃப்லாம் எதுவுமே வச்சுருப்பாங்க. ஆதார், ஓட்டர் ஐடி, இபி பில்லு, கார்டை கட்டுறது, ஏதாவது குழாய் எதனா என்ன கட்டுறாங்க, என்ன ப்ரூஃப் வச்சுருக்காங்க அது மட்டும் வச்சுருக்கோம். அதே ஊரில் புறம்போக்கு இருந்தால் அது கொடுப்பாங்க மேம்? புறம்போக்குனா அனாதினம் அதெல்லாம் கிடையாது. வண்டி பாட்டை, மேய்கல்வி அதெல்லாம் கொடுக்கவே மாட்டாங்க. அதெல்லாம் கவர்மெண்ட்லேயே ஜிஓ வரல, அதில் கொடுத்துருக்கோம். சரி. வேற எதனா கல்லாமுக்கு, களம், தோப்பு, கிராமநத்தம் அது மாதிரி வேற எதனா இருந்துச்சுன்னா அதை கொடுப்பாங்க. சரி. கொடுக்கக்கூடிய இது வந்துச்சுன்னா எடுத்து அப்புறம் வைப்பாங்க. அவங்களுக்கு கொடுக்க, அதாவது அவங்களுக்கு போக்குவரத்து வசதியும் பார்க்கணும்ல. நம்ம நடுவில் போய் ஒரு இடத்துல கொடுத்துட்டு அவங்க எப்படி போவாங்க, போக்குவரத்து வழி இருக்கான்னு பார்க்கணும். எல்லாமே அப்ரோச் இதுவாக பார்த்துட்டு. அந்த அதிகாரி கொடுத்த தகவலை கேட்டிருப்பீங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா மனு எழுதணும் சொன்னாங்கல்ல, மனு எப்படி சார் எழுதுறது? இந்த பார்த்தீங்கன்னாக்கா கவர்மெண்ட்டே அந்த மனுக்கு கொடுத்துருக்காங்க. நாம் இது வரைக்கும் எங்கள் பகுதியில் நான் வாடகையில் தான் இருக்கேன், ஒரு 10 வருஷமாக வாடகை வீட்டில் தான் இருக்கேன். இந்த பகுதியில் எனக்கு ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ் எல்லாமே இருக்குது, இபி பில்லு நான் தான் கட்டுறேன் அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மனு எழுதுறது, இது ஒரு ஃபார்மேட்டு. அடுத்த ஃபார்மேட்டு பார்த்தீங்கன்னாக்கா நான் புறம்போக்கு இடத்துல இருக்கேன் சார், அதுக்கு ஒரு தனி மனு இருக்குது. 2 மனு எப்படி எழுதணுன்றத ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த மனு பார்த்தீங்கன்னாக்கா இலவச வீட்டு மனை பட்டா வேண்டி மனுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் பாருங்க. இது நான் வாடகை வீட்டில் ஒரு 10 வருஷமாக இருக்கேன், அதுக்கான இதுதான். உங்கள் பெயர், தகப்பனார் பெயர் அல்லது கணவர் பெயர் எழுதணும். உங்கள் முகவரி எல்லாத்தையும், வீட்டு அட்ரஸ் எல்லாத்தையும் எழுதிங்க. அஞ்சல் குறியீட்டு எண்ணு சொல்லியிருக்காங்க பாருங்கள், அந்த அஞ்சல் குறியீட்டு எண்ணு எழுதிங்க. தொலைபேசி எண்ணு, அதுக்கப்புறம் மதிப்புக்குரிய துணை ஆட்சியர் அவர்கள் பட்டா வழங்கும் சிறப்பு முகாம் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. சொந்த நிலம் மற்றும் வீடற்ற எனக்கு இலவச வீட்டு மனை பட்டா வழங்க கோரி மனு அளித்தல் சார்பாக சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க. இது ஜென்ரலாக நான் வாடகை வீட்டில் இருக்கேன், குறைஞ்சது ஒரு 10 வருஷமாக கிட்ட நான் இருக்கேன், வாழ்வாதாரமே எங்களுக்கு கம்மியாக இருக்குது, அது மாதிரி ஒரு இலவச வீட்டு மனை பட்டா வேண்டி வழங்குது இந்த எங்களுக்கு வழங்கணுன்ற மாதிரி கொடுத்துருக்கேன். அதற்கு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன டாக்குமெண்ட்டில் இணைக்கணும் பார்த்தீங்கன்னாக்கா குடும்ப அட்டை நகல், ஆதார் அட்டை நகல், வாக்காளர் அடையாள அட்டை நகல், வருமான சான்றிதழ் நகல், இந்த 4த்தையும் சேர்த்து வைக்கணுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நான் புறம்போக்கில் இருக்கேன் சார், அதுக்கு எப்படி எழுதணும்னு பார்த்தீங்கன்னாக்கா இது பார்த்தீங்கன்னாக்கா வீட்டு மனை பட்டா வேண்டிய மனு. இது நான் புறம்போக்கு நிலத்தில் இருக்கேன், இந்த புறம்போக்கு நிலத்தை எனக்கு பட்டா பெயர் மாற்றம் கொடுக்க வேண்டும் சொல்லி கேட்டிருக்குது. அதே ஃபார்மேட்டை தான் கடந்த 10 ஆண்டுகளாக இந்த நிலத்தில் குடியிருந்து வரும் எனக்கு வீட்டு மனை பட்டா வழங்க கோரி மனு அளித்த சார்பாக சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க. நான் ஒரு 10 வருஷமாக அந்த லேண்டில் தான் இருக்கேன், புறம்போக்கு லேண்டு. அந்த புறம்போக்கு நீர்நிலை புறம்போக்காக இருக்கக்கூடாது, மேய்க்கால் அதாவது
வழிபாட்டையாக இருக்கக்கூடாது, அவங்க சொல்லியிருக்க லிஸ்ட்டில் அந்த நிலம் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மனு நீங்கள் எழுதுறதுக்கு முன்னாடி உங்கள் ஊர் பகுதியில் உள்ள தலைவரிடம் ஒரு டிஸ்கஷன் பண்ணுங்க. தலைவர் மெயின், தலைவர்கிட்ட இந்த இடத்துக்கு எனக்கு பட்டா வேணும் தலைவர் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா விஓ கிட்ட அப்ரோச் பண்ணி அவர் வந்து விஓ மூலமாக உங்களுக்கு முடிச்சு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள். இதில் வந்து நீங்கள் இணைக்கப்பட வேண்டிய டாக்குமெண்ட் என்னென்னா குடும்ப அட்டை, ஆதார் அட்டை, வீட்டு வரி ரசீது நகல். நீங்கள் வீட்டு வரி ரசீது வாங்கணும். எதுக்காகனா இது புறம்போக்கு இடத்துல வீட்டு வரி கட்டியிருக்கீங்கன்னா அந்த ரசீதை எடுத்துகிட்டு போனோம். மின் கட்டண ரசீது கேட்டிருக்காங்க பாருங்கள், அதுக்கப்புறம் வாக்காளர் அடையாள அட்டை, இது 5 சேர்த்து வச்சிங்கனாக்கா இதுக்கு வந்து இலவச வீட்டு மனை பட்டா, அதாவது புறம்போக்கு நிலத்தில் நாங்கள் பட்டா வாங்க போகிறதுக்கான இது ஊர் தலைவர் மூலமாக போனீங்கன்னாக்கா குயிக்காக முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை பேஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உடனடியாக வீட்டு மனை பட்டா கொடுப்பாங்க. இந்த இடத்துல நீங்கள் கலைஞர் வீடு வழங்கும் திட்டத்தின் மூலமாக 3.5 லட்ச ரூபா கலைஞர் வீடு திட்டத்தையும் நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாக்கா கண்டிப்பாக கிடைக்கும். கலைஞர் வீடு திட்டத்தில் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க உங்கள் பகுதியில் மக்களுடன் முதல்வர் குறை தீர்ப்பு நாள் நடந்து கொண்டு இருக்கின்றன. வாரத்துக்கோ இல்லை மாதத்தில் ஒரு நாள் நடக்குது. அந்த முகாமில் கலந்து கொண்டு நீங்கள் கலைஞர் வீடு திட்டத்துக்கு எனக்கு இலவச வீட்டு மனை பட்டாக்க மனு அளிக்கலாம், கலைஞர் வீடு வேண்டி மனு அளிக்கலாம். 2 மனு ஒரேடியாக கொடுத்தீங்கன்னாக்கா உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படுகின்றன என்ற மாதிரி பல்வேறு தகவல் கொடுத்துருக்காங்க. அந்த அதிகாரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீடியோவில் பல்வேறு விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அது மட்டும் அல்லாமல் உடனடியாக கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க விஓ கிட்ட போய் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மனு குறை தீர்ப்பு நாள் நடக்கும் சார், அந்த குறை தீர்ப்பு நாளில் போயிட்டு மனு கொடுத்தீங்கன்னாக்கா உடனடியாக ஆக்ஷன் எடுக்கிறாங்க. உடனடியாக சிஎம் செல்லுக்கு நீங்கள் மனு கொடுத்தாலும் உடனடியாக ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. மேலும் தகவலுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.